Hello guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாத் நான் வந்து ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரி எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் பெருசாலாம் மெயின்டைன் பண்ணலை, ஏன்னா சுத்தமாக டைம் கிடையாது பேபி வந்துட்டுக்கு அப்புறம். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஆயில் வச்சுட்டு கொஞ்சமாக ஃபிங்கர் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்ப் மசாஜர் வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணிப்பேன். இது வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் கம்மி பண்ணும், அதாவது கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் ஹேர் ஃபால் கம்மி பண்ணும். அண்ட் நியூவாக ஹேர் க்ரோத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் எப்பயுமே வந்து ஹேர் பாத் பண்ணும்போது நான் இதெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆயில் அப்படியே நான் வந்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ என்னுடைய ஹேர் வந்து கேர்லி ஹேர்ன்றனால நான் வந்து கொஞ்சம் கேர்லி ஹேருக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எப்பயுமே கிடையாது, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன். சில நேரம் அதுவுமே கிடையாது, ஏன்னா சுத்தமாக டைமே இருக்காது. ஸோ வந்து இப்போது நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறல இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி ஹேர் கேர் பற்றி டீட்டெயில்டாக ஒரு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். கேர்லி ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்கின் கேர் தான் பண்ணுறேன். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து சுத்தமாக ஸ்கின் கேரே கிடையாது, சுத்தமாக பண்ண மாட்டேன். ஒரு மாய்ஸ்சரைசர் கூட போட மாட்டேன். சன்ஸ்க்ரீன் மட்டும் எப்பயாவது போட்டுப்பேன், அதுவும் ஞாபகம் இருந்தா, இல்லைன்னா பாண்ட்ஸ் பவுடர் மட்டும்தான். ஸோ ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் ப்ரெக்னென்சி அப்போல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருச்சு, நெக்கை சுற்றி ரொம்ப பிக்மெண்டேஷன்லாம் வந்துருச்சு, அண்ட்ராம்ஸில் கூட ரொம்ப பிக்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு பயம் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம ஆன்டி ஆகிட்டு வரோமோ அப்படின்ட்டு ஒரு ஃபீலு. ஸோ அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். லைக் அண்ட்ரை க்ரீம் யூஸ் பண்ணுவேன். அண்ட்ரை க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சீரம் யூஸ் பண்ணுவேன். அது வந்து லாரல் பாரிஸில் உள்ள சீரம் யூஸ் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் இந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக அந்த சீரம். அதுக்கப்புறம் சேம் பிராண்ட்லேருந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயுமே சன்லைட் வருது இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன், ஃபேஸ்க்கு நம்ம சன்ஸ்க்ரீன் போடுற மாதிரி கை காலுக்குமே சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் போடாட்டி கூட அட்லீஸ்ட் வெளியில் போகும்போதாவது நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லிப்புக்கு வந்து லிப் பாம். இவ்வளோதான் என்னுடைய ஸ்கின் கேர். அதுவும் நான் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். நான் பெங்களூர் போயிட்டேன்னா சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்காது. ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் என்னென்னலாம் முடியுதோ ஸ்கின் கேர் ஹேர் கேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், பை.